அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஐயப்பாக்கத்தில் ஒரு அழகான வீடை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இது 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ். 3 பெட்ரூமு டியூப்ளெக்ஸ் மாடலு. இது மெயினாக ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். இது ரோடோட வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 30 ஃபீட் ரோடு. ரோடு நீட்டாக இருக்கும், நல்ல அகலமாக இருக்கும். காரை வெளியவும் பார்க் பண்ணிக்கலாம். நம்ம ரிலேட்டிவ் யாராவது வராங்கன்னா கூட வெளியோட கார் பார்க் பண்ணால் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபேஸிங் அந்த பக்கமாக இருக்குது. அவங்க என்ட்ரன்ஸ் அந்த பக்கமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் அவங்க எதுவும் கார் பார்க்கிங் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்ம 30 அடி ரோடை முழுசாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடம் சவுத் ஈஸ்ட் கார்னர். சவுத் சைடிலும் 30 அடி ரோடு இருக்குது, ஈஸ்ட் சைட்லையும் 30 அடி ரோடு இருக்குது. அதனால் இந்த ரோடை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் கார்டன் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து ஒரு கார் பார்க்கிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு. 800 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஆனால் இதில் அழகான 3 பெட்ரூம் ஹவுஸு நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு 30 ஃபீட் ரோடு. நமக்கு ஒரு சின்ன கார் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளேயே கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அண்டு ஒரு பெரிய காராக இருந்ததுன்னா வெளியவும் பார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸை நம்ம சரியாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வீட்டில் பெட் இருக்குது அப்படின்னா ஒரு கேட்டை போட்டு இந்த ஸ்பேஸை நம்ம பெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். வீட்டுக்கு வரவங்க கை கால் அலம்பிட்டு உள்ளே போகணுன்ற அளவுக்கு நமக்கு டேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேருந்து நம்ம உள்ளே போகணுன்னா இந்த ஹால்குள்ளே ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. அதில் டிவி ஷோகேஸும் இருக்குது. இந்த ஹால் ஒரு சின்ன ஹாலாக இருந்தாலும் ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன ஹால். இது 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அளவுக்கு தான் ஹால் வரும். ஆனால் நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் எது எந்தெந்த செட்டப்பில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும். ஹால்லேருந்து உள்ளே போன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைனிங் ஸ்பேஸ் வரும். இந்த இடத்துல நம்ம டைனிங் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைனிங் ஸ்பேஸ் மேலேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். கிச்சன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஸ்பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்குது. அதாவது சன்லைட் வந்து டேரெக்டாக உங்களுக்கு லைட்டிங் வேணுன்றது அவசியமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நீட்டான ஒரு வார்ட்ரோப் பண்ணி அது மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கவர்டெலாம் நீட்டாக அழகாக இருக்குது. உங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன கிச்சனில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கார் பார்க்கிங் பார்த்தோம், ஹால் பார்த்தோம், ஒரு டைனிங் பார்த்தோம். அதிலே ஒரு பெட்ரூமும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இது ஒரு காமன் பாத்ரூம். இது வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே சீலிங் வரைக்கும், சீலிங் ஹைட்டு வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு 75% மட்டும் தான் கொடுப்பாங்க, பட் இதில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன். இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஃபால் சீலிங் நல்லா இருக்குது, அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. அண்ட் வார்ட்ரோபும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் வயசானவங்க படியேற முடியாது அப்படின்றவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது யூஸ் ஆகும். இல்லை பசங்களுக்கு மற்றவங்களுக்கும் நல்லபடியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு மார்பிளில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே கைப்பிடி எல்லாமே ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில்.
அண்ட் இது ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இது பக்கத்தில் ஒரு லென்த்தியான ஒரு பால்கனி. இந்த பால்கனி வியூ நல்லாயிருக்கும். ஈவினிங்லேயே நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கலாம். அதில் இந்த இந்த வால்க்கு பதிலாக இவங்க கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் டைல்ஸ் நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து பால்கனி வியூ நல்லாயிருக்கும். பாருங்கள், ரிலாக்ஸ்டாக நம்ம ஃபீல் பண்ணலாம் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். ஏரியா அந்த மாதிரி டீசெண்டான லொக்கேஷன். இது ஃபுல்லாக பங்களோ ஏரியாஸ் தான். நம்ம பால்கனி பார்த்துட்டு இப்போது பெட்ரூமை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமாக இருக்கும். இது பெட்ரூமுடைய ஃபால் சீலிங் நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பெட்ரூம், டைல்ஸும் நல்லாயிருக்கு, பெயிண்டிங்கும் நல்லாயிருக்கும். அண்ட் அப்படியே ரைட்டில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வார்ட்ரோப் இந்த இடத்துல வந்துடும். இதில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக, இந்த கார்னர் ஃபுல்லாகவே ஸ்பேஸை உங்களுக்கு வார்ட்ரோப் வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க, கபோர்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் காம்பேக்டாக கரெக்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் லெவல் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு பெட்ரூம், அதாவது 3வது பெட்ரூமுக்கு போகலாம். இந்த 3வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தான். சேம் அதே மாதிரியான ஃபால் சீலிங் தான், டிசைன் வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே ரசனையோடு பண்ண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. இந்த பெட்ரூம் நல்ல, இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கேயும் வாட்டர் புக் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கேப்பில். அண்டு இந்த பாத்ரூமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாத்ரூமோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சேம் அதே தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங்லாம் பக்கா இருக்கும். கிளாஸ் செட்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி டு மூவ் பொசிஷனில் இருக்குது. நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் பால் காசுற அளவுக்கு ரெடி டு மூவில் இருக்கிற ஒரு வீடு. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க. செகண்ட் ஃப்ளோரில் போனோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸை வந்து நம்ம வாஷிங் மிஷினுக்கு சர்வீஸ் ஏரியாவாக யூஸ் பண்ண, வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஏரியா. இங்கே வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேயே துணி காய வச்சு துணியை துவைச்சி இங்கேயே எப்படி நம்ம காய வச்சுக்கலாம். கீழேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, துவைச்சி வச்சு எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் ஃப்ளோரோட வியூ. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ரூம் மாதிரி வேணுனாலும் இங்கே பில்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சூடு வந்து சீலிங்கில் கீழே தெரியக்கூடாதுன்றக்கோசம் இங்கே டைல்ஸ் போட்டிருக்காங்க, கூலிங் டைல்ஸ். இந்த கூலிங் டைல்ஸ் போடுறதுனால உங்களுக்கு உள்ளே அவ்வளோவா வெயில் தெரியாது. வெயில் காலத்தில் நம்ம காலும் சுடாது. இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். மற்றபடி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா இதில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் அம்மா நயினார் ரியல் எஸ்டேட் சந்தோஷ்.